அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்ரா பௌர்ணமி. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாராலையும் இந்த நாள்ல வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ செய்ய முடியாது. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான பதிவு தான் இது. உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வெறும் 5 நிமிஷம் மட்டும் நீங்க இந்த படத்தை பார்த்தாலே போதும். அளவில்லாத பணம் நிச்சயமா சேரும். 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி கூடுதல் சிறப்பு. இந்த சேர்க்கை திருப்பி எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் போதும். அற்புதமான இந்த ஒரே வாய்ப்பை தவற விடாதீங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா, வாழ்க்கையில திக்கு தெரியாம தவிக்கிறவங்க இத வாயில வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு வரிய மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குடிப்பழக்கம், போதை பழக்கம், கெட்ட சகவாசம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தைய அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குழந்தைங்க மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னா கூட இந்த நாள்ல அந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா 4வது வீடியோ, 5வது வீடியோ, 6வது வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோனே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாள்ல செய்ய வேண்டிய ரகசியமான சூட்சமமான 3 பரிகாரங்களையும் இந்த 3 வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல முதல் சூட்சமமான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பர்ஸ காலியா வச்சாலே போதும், பணத்தை உங்க பர்ஸ் ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லி சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது சூட்சமமான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது இப்படி நீங்க தூங்கினாலே போதும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். 3வது வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு மெழுகுவர்த்திய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துல இந்த 5 வார்த்தைகளை 5 நிமிடம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும், பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோலையும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு நான் ஒரு ஆஃபர் இன்னைக்கு கொடுத்திருக்கேன். சித்ரா பௌர்ணமிக்கான ஆஃபர் இது. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல
பணத்தை ஈர்க்கக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கொடுப்பேன். இது நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமைய அதிகப்படுத்தக்கூடிய வகையில ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண இன்னொரு மொபைல் வால்பேப்பரும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கான வால்பேப்பர் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த பௌர்ணமி நாள்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்க குறிக்கோள் ஃபுல் அண்ட் ஃபுல் பணவரவுல மட்டுமே இருக்கட்டும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய டாரோ கார்டை தொடர்ந்து 5 நிமிஷம் நீங்க பாருங்க. இந்த டாரோ கார்டை பார்க்கும்போது நான் கொடுத்திருக்கக்கூடிய பிக்சர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட உன்னிப்பா நீங்க கவனிங்க. இத உங்க ஆழ் மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. ஆழ் மனசுல எந்த விஷயங்கள் பதியுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். இந்த டாரோ கார்டை தொடர்ந்து எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அது உங்க விருப்பம் தான். இப்ப இந்த டாரோ கார்டை நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தது போதும்னு சொல்லி உங்க மனசுக்கே தோணும். அது வரைக்கும் நீங்க பாருங்க. அது 5 நிமிஷமாவும் இருக்கலாம், 10 நிமிஷமாவும் இருக்கலாம், அரை மணி நேரமாவும் கூட இருக்கலாம். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய டாரோ கார்டு பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான டாரோ கார்டு. இத நீங்க பார்க்கும்போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுவும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல இந்த டாரோ கார்டை பார்க்கும்போது அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். இப்ப நான் முதல்ல சொன்ன பரிகாரத்தை செய்யறவங்களும் இந்த 2வது பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2வது பரிகாரத்தை மட்டும் தனியா கூட நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்களோட இடது கையில கட்டை விரலுக்கு பக்கத்துல ஒரு மேடு இருக்கு இல்லையா, அதை நாம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரமேடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேடுல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அதாவது சந்திரமேடுல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சந்திரமேடு எக்ஸாக்டா கரெக்டா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுண்டு விரல்ல இருந்து நேரா கீழே கோடு போட்டோம்னா நம்ம உள்ளங்கை முடியக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் சந்திரமேடு. இத நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நான் அப்படியே கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க சந்திரமேடு இருக்கக்கூடிய பகுதியில வரைஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யலாம். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பல் நாளைக்கு காலையில வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். எப்பயும் போல நாளைக்கு காலையில எந்திரிச்சு முகம் கை காலை கழுவும் போது இந்த சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடத்தையும் தேய்ச்சு நீங்க கழுவிக்கோங்க. பௌர்ணமி நாள்ல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க கையில வரையும் போது நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.